அரசியல் எதிரி யாருன்னு திமுக சொல்றாங்க. கொள்கை எதிரி யாருன்னு கேட்டபோது குரல் திமுக தான் குரல் வருது கூட்டத்தில இருந்து. அது வந்து ஒரு தினசரி பத்திரிகை சரியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கூட்டத்தினர் மறுபடியும் திமுக என்று சொன்னார்கள். உடனே இவர் என்ன சொல்றாரு அவங்கள பார்த்து, என்னுடைய கொள்கையை சரியா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றார். அப்ப அந்த அவங்களுக்கே சரியா இல்ல. நீங்க கரெக்டா ஒரு தமிழ்நாட்டோட பிரபல தினசரி தினத்தந்தியை படிச்சீங்கன்னா அதுல விஜயோட ஸ்பீச் ஃபுல்லா வந்திருக்கு. அவர் கேட்கிறார், உங்களுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. கொள்கை எதிரி யாரு? திமுக என்று கூட்டத்தினர் குரல் கொடுத்தார்கள். அப்ப உடனே அடுத்தது விஜய் சொல்றாரு, நீங்க என்னுடைய கொள்கையை சரியா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்றார். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மக்களுக்கும் தெளிவில்லை, இவருக்கும் தெளிவில்லை, அந்த மக்களுக்கும் தெளிவு. அது ரிப்போர்ட் ஆயிருக்கு, தினத்தந்தியில ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதை அவங்க மறுத்தா மாதிரி தெரியல. அந்த மக்களுக்கே தெளிவில்லை. கொள்கை எதிரின்னு பாஜக சொன்னத அந்த மக்கள் ஏத்துக்கலையா, இல்ல அதை பத்தி சொல்ல விரும்பலையா, இல்ல அவங்களுக்கு புரியலையா? ஒண்ணுமே புரியல சார் உண்மையிலேயே. அவர் கொள்கை எதிரின்னு சொன்னாரே தவிர பாஜகவை அதுல வந்து தீவிரமான ஒரு கொள்கை எதிரியா அவரை பாக்குறாரா இல்லையான்றது இன்னொரு கேள்விக்குறியான விஷயமா மாறிட்டு இருக்கதை நான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஏன்னா அந்த ரசிகர்களுக்கே அது தெளிவில்லை ஆக்சுவலா. அதனால இவர் வந்து அதிகமா பாஜக விமர்சிக்காத இருக்கிறதுலயும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. இல்லாட்டி அந்த ரசிகர்களுடைய மூட தெரிஞ்சுட்டு தான் பேசாம இருக்காரா தெரியாது.